இங்க நம்ம ஹீரோ சஞ்சயும் பாத்ரூம்ல உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த நியூஸ் பேப்பர்ல ஹவுசிங் ஸ்கீமை பத்தி போட்டிருக்கு. அதை பாக்குற சஞ்சய்க்கு அது ரொம்பவும் பிடிச்சி போயிடுது. வெளியே இருந்து அவங்க அம்மாவும் பாத்ரூம்ல போய் நியூஸ் பேப்பர் படிக்கிறது என்னதான் பழக்கமோ அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு பாத்ரூம்ல போன் யூஸ் பண்ற பழக்கம் இருக்குன்றத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்க அப்பா ரிட்டையர் ஆயிட்டானா இந்த ரயில்வே குவார்டர்ஸ் விட்டு நம்ம கிராமத்துக்கே போயிடணும் அப்படின்றத சொல்றாங்க. அதை கேட்கிற சஞ்சயமே என்னால கிராமத்துல வந்தெல்லாம் வாழ முடியாது, நான் இங்கேயே மும்பைல ஒரு நல்ல வீடை பார்த்து வாங்கி அங்கேயே செட்டில் ஆக போறேன்றத சொல்றான். இங்க நம்ம ஹீரோயின் கரீனாவோட வெட்டிங் ட்ரெஸ் அவங்க அம்மா ஆல்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரீனாக்கு எப்படியாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா அவங்க அம்மாக்கு ரொம்ப ஆசை. அவங்க அண்ணன் பையனையே இவளுக்கு பேசி முடிச்சலாம்னு சொல்லி பேசி வச்சிருப்பாங்க. இவங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்க வீடுமே ரொம்ப டேமேஜ்டா இருக்கும். அதனாலே கரீனாக்கு சொந்த வீட வாங்கி அதுல ஹாப்பியா வாழணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க. இப்ப சஞ்சயமே ஆபீஸ்க்கு போயிட்டான். அங்க போனா மேனேஜர் லேடி கூட ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும். இப்ப அந்த மீட்டிங்குமே முடிஞ்சிருக்கும். அங்க இருக்க ரெண்டு பேருமே எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க. ஆனா சஞ்சய் மட்டும் மேனேஜர் ராஷி கூட ரொம்ப ஜாலியா இருக்கான். எல்லாரும் பார்த்து அந்த மேனேஜரோட ஹஸ்பண்டுமே கால் பண்ணிடுறான். அவளுமே அந்த கால் அட்டன் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஜாலியா பேசிட்டு ஒரு மீட்டிங்ல இருக்க அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. இப்ப சஞ்சயமே ராஷி கிட்ட நீ எப்ப நம்மளை பத்தி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ராஷியுமே என் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்லணும், லண்டன் போய் 3 வருஷம் ஆகுது, அதனால எனக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு பையன் கூட நான் அஃபேர்ல இருக்கேன்றத சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நான் ஒரு ஹவுசிங் ஸ்கீமை பத்தி படிச்சேன். அதுல கப்பிள்ஸா இருக்கவங்களுக்கு ஒரு வீடு தராங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதுக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒரு சொந்த வீடுமே கிடைக்கும். உன்னோட ஹஸ்பண்டோட வீட்டுல நம்ம இருக்கணும்ன்ற அவசியமே நமக்கு இருக்காது அப்படின்றத சொல்றான். அதை கேட்கிற ராஷியுமே அந்த நியூஸ் பேப்பர் தூரமா வாங்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் என் ஹஸ்பண்ட் இந்தியா வராங்க, அப்ப நான் எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லிடுறேன் அப்படின்றத சொல்றா. சஞ்சயமே இன்னைக்கு ஈவினிங் நம்ம கூட வேலை பார்க்குற ஒருத்தரோட கல்யாண பார்ட்டி இருக்கு, அதுக்கு நீ நானும் ஒன்னா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ராஷியும் நம்ம இதை சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்கோம், வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்றத சொல்றா. இங்க கரீனாவும் அவங்க மாமா பையன் சாம் கிட்ட ஹவுசிங் ஸ்கீமை பத்தின டீடைல்ஸுமே காட்டிக்கிட்டு இருக்கா. சாமுமே பணக்கார வீட்டு பையனா இருப்பான், அதனால இந்த ஹவுசிங் ஸ்கீம்லாம் நமக்கு செட் ஆகாது, இது ஏழைகளுக்காக போட்ட ஸ்கீம், இது எதுக்கு நம்ம வாங்கணும், எனக்கு தான் ஆல்ரெடி ஓன் வீடு இருக்கு அப்படின்றத சொல்றான். அதை கேட்கிற கரீனாவுமே அது உன் வீடு இல்ல, அது உங்க அப்பாவோட வீடு, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறா. அதை கேட்கிற சாமுமே இதெல்லாம் சீப்பான பீப்புள் வாங்குற பிளேஸ், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நீ இப்ப ஃபங்க்ஷன் தானே போற, அங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் அப்படியே முடிச்சிடுறான். இவங்க 2 பேருமே ஒரே ஃபங்க்ஷனுக்கு தான் போறாங்க. சஞ்சய்க்கு கரீனாவை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போயிடுது. சஞ்சய் ராஷியை உண்மையாவே லவ் பண்ணிட்டு இருப்பான். சஞ்சயமே ராஷி கிட்ட பேசுறதுக்காக போறான். அவனை ஒரு வேலைக்கார மாதிரி அவன் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப சஞ்சயும் கரீனாவுமே அந்த ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுற மாதிரி எடுத்து அவங்க 2 பேரும் பயங்கரமா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப ராஷி கால் பண்றா. அதை பாக்குற சஞ்சயமே நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே ஓடிடுறான்.